ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம இம்மோரல் கில் எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். ஏற்கனவே ஹீக்கரு அவனோட குரூப்பை 2 டீமா பிரிச்சிருப்பான். டீம் மேஜர்ஸ், டீம் வாரியர்ஸ். டீம் மேஜர்ஸ் ஏற்கனவே பண்ண கூத்து எல்லாமே முடிஞ்சக்கு அப்புறம் டீம் வாரியர்ஸ பிரிச்சு மையதுக்காக அவங்க கூட சேர்ந்து ஒரு ஸ்பேரிங் மேட்ச்ல ஈடுபட்டு இருப்பான். என்னதான் ஸ்பேரிங் மேட்ச் கூட நான் உங்க கூட ஈடுபட்டாலும் நீங்க எனக்கு ஈக்குவலாவே சண்டை போட்டீங்க. இது எனக்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட்டாவே இருந்துச்சு. நேத்துக்கு அந்த வாண்டிக கூட சேர்ந்து கஷ்டப்பட்டது எல்லாமே இப்பதான் எனக்கு நல்லாவே புரிய தொடங்குதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது, சென்பாய் இருந்தாலும் உங்களுக்கு நாங்க மேட்சே கிடையாது, என்னால உங்க மேல ஒரு சிங்கிள் அட்டாக்க கூட யூஸ் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு சொன்னோன்னு அவன் திரும்பி பார்த்துட்டு இருப்பான். அவளோட அட்டாக் எல்லாமே ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். ஆனா ஒரு அட்டாக் கூட அவன் மேல விழுந்திருக்காது. எல்லா இடமே வெடிச்சு சேதறி இருக்கும். ரா பவர்னு வரும்போது ஹானபாட்டா அதுல நீ ரொம்ப சிறந்தவளா இருந்துட்டு இருக்க. நீ ஏற்கனவே ஒரு ஆவரேஜான வாரியருக்கு ஈக்குவலான ஸ்ட்ராங்கான பேசனா தான் இருந்துட்டு இருக்க. அவளோட அட்டாக்க பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பா. அவன் மாறி மாறி டாச் பண்றத பார்த்தோன்னே என்னோட அட்டாக் ஒரு வாட்டி கூட சென்பாய் மேல விழ மாட்டேது. நான் உடனே என்னோட பெர்சாக் பவரை யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவ தயாராகிறத பார்த்தோன்னே முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பதறி அடிச்சுட்டு கிட்ட ஓடி வந்து நிக்கிறத பார்த்தோன்னே, உனக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் எமோஷனலா டேமேஜ் ஆகும்போது உடனே நீ உன்னோட பெர்சாக் பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்க. எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லாம பெர்சாக் பவரை நீ அதிகமா யூஸ் பண்ணினா அது உன்னோட பார்ட்டி மெம்பர்ஸ டிஸ்அட்வான்டேஜ்ல மாட்டி விட்டுரும். ஏன் அவங்க அழியதுக்கும் உன்னால காரணமா மாறிடும். அதனால ஃபர்ஸ்ட் உன்னோட பவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ கத்துக்கோன்னு சொன்னோன்னு அவ குடிச்சிட்டு இருக்கிற தண்ணி காலியானோன்னு, நீங்க வேணா என்னோட டீயை குடிச்சுக்கோங்களேன், இந்த டீயை குடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான உணர்வை இது உண்டாக்கும் சொல்லிட்டு ஹிட்டமுக்கி சொன்னோன்னு, உனக்கு வாட்டர் இல்லைன்னு சொன்னா நீ வேணா என்னோட இதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவனோட பாக்ஸை திறந்து பார்த்துட்டு இருப்பான். அதுல வாட்டர் இல்லாம மானோ பாட்டில் இருக்கிறத பார்த்தோன்னே, ஏற்கனவே டீம் மேஜர்ஸ்க்கு இது தேவைப்படும் சொல்லிட்டு தான் நான் கொண்டு வந்தேன், அவங்களுக்கு இது தேவைப்படல, ஏன்டா அதிகமா இருந்துட்டு இருக்கு, நீயும் ஒன்னு எடுத்து குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே, இதை குடிக்கிறது மூலமா உனக்கு தண்ணி தாகமும் குறையும், பிளஸ் உன்னோட எனர்ஜியும் பூஸ்ட் ஆகும் சொன்னோன்னே அவளும் அதை எடுத்து மடக்குன்னு குடிச்சிட்டு, ஹிட்டமுக்கி நீ அதிகமா உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, என்னது வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. ஒவ்வொரு வாட்டியும் மான்ஸ்டரை நீ அட்டாக் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா மான்ஸ்டர் தான் உன்னை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. நீ உன்கிட்ட அதிகமான ஸ்டாமினா இருந்துட்டு இருக்கனால அந்த ஸ்டாமினாவை பயன்படுத்தி மாத்தி ஓடும்போது கடைசியில மான்ஸ்டர் களைப்பயிரும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாக்குறது மட்டும்தான் இப்போ உன்கிட்ட இருக்கிற ஒரே வாய்ப்புன்னு சொன்னோன்னே, என்னோட பெஸ்ட் நான் கண்டிப்பா கொடுத்தே தீர்வு மாஸ்டர்னு சொல்லிட்டு அவ பார்த்து சொல்றதை கேட்டோன்னே, அவளோட பெர்சாக் மோட யூஸ் பண்ணாமையே அவளோட ஃபுல் பவரும் ஆக்டிவேட் ஆவறத பார்த்தோன்னே ஈக்கரு தெரிச்சு ஓடி ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருப்பான். சென்பாய் எங்க போயிட்டாங்க, ஹிட்டமுக்கி சென்பாய் எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன நடந்துச்சு, அவ எந்த விதமான பெர்சாக் மோட யூஸ் பண்ணவே இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி அவ இந்த அளவுக்கு ஃபுல் பவர் அடைஞ்சான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அவ குடிச்ச அந்த மானா ட்ரிங்க் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். எங்களோட மாஸ்டர் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அவளோட ஃப்ரெண்டா இருக்கிற டாக்ஸிகோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவளோட மெய்டு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தோன்னே அவன் டாக்ஸிகோக்கு கால் பண்ணிட்டு இருப்பான். அவ சாதாரணமா மானா பாட்டில தான் குடிச்சா, அதுக்குள்ள பெர்சார்க் பவரை யூஸ் பண்ணாமையே அவளோட ஃபுல் பவரை யூஸ் குடிபோதையில அங்கேயும் இங்கேயும் தள்ளாடிட்டு இருக்கா, இது எப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டோன்னே, ஒரு குயிக்கான எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னா அவளோட எனர்ஜி அதிகமா ரைஸ் ஆயிருக்கு, அதனாலதான் அவ இந்த மாதிரி பூஸ்ட் ஆகி அவளோட பவரை இப்போ வெளிப்படுத்திட்டு இருக்கா. உதாரணமா சொல்லணும்னா ஒரு யூசரா இருக்கிறவங்க மானா எனர்ஜியை குடிச்சோன்னு அவங்களோட பவர் ரைஸ் ஆகி அது அவங்களுக்கு பிரெயின்ல போய் ஒரு விதமான பவர் லிமிட்டரை ரிலீஸ் பண்ணும். அதை தான் பெர்சார்க்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹானாபாட்டாவை பொறுத்த வரைக்கும் அது வேற மாதிரி. அவ இது வரைக்கும் மானா ட்ரிங்க குடிச்சதே கிடையாது. அவ மட்டும் அதை குடிச்சானா அது அவளோட பிரெயினை தாக்கி ஓவர்லோட் ஆக்கி அவளோட பெர்சார்க் பவரை யூஸ் பண்ணாமையே டைரக்டா ஃபுல் பவரும் எனர்ஜி ஆகி அவளை யூஸ் பண்ண வைக்கும். அதனாலதான் குடிபோதையில அங்கேயும் இங்கேயும் தள்ளாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அவளோட ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது அவளுக்கு பவர் என்னமோ ரொம்ப அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு, ஆனா மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அவ பெர்சார்க்கே யூஸ் பண்ணதே கிடையாது. மானா ரொம்ப ரைஸ் ஆனவன அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிடுறா. அதனால அவளோட பாடி ஹையான ஸ்பீட்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடியாவும் மாறிடுது. பெர்சார்க் ஆனா எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட கொடுக்குமோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட அவளோட பிசிக்கல் லிமிட்டையும் மீறி அவ தன்னை மறந்தே அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. டாக்ஸிகா நீ கொடுத்த உதவிக்கு ரொம்ப நன்றி, நான் இப்போ என்னோட வேலையை காட்ட போறேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கும் போது ஏற்கனவே சென்பாய்ன்னு சொல்லிட்டு அவ உடும்பு புடி போட்டது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். சீக்கிரத்துல நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு அவன்
யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹனபட்டாக்கு உங்க மேல ஏற்கனவே ஒரு அன்பு இருந்துட்டு இருக்கு. அதனால நீங்க ஏதாச்சும் காயத்தோட அடிப்பட்ட சூழ்நிலையோட அந்த இடத்தை நோக்கி போனீங்கன்னா அங்க என்ன நடக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். சொன்னா டாக்ஸிக்கு சொன்ன மாதிரி அவன் உடம்பு எல்லாத்தையுமே அவனே காயப்படுத்திட்டு அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பான். ஹண்டர் கிளப்பை சேர்ந்தவங்க என்ன தாக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. நான் குடி சிக்கத்துல செத்துருவேன் சொன்னோன்னு சென்பாய் உங்களை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சில ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டு இருப்பான். டாக்ஸிக்கா மட்டும் என் கையில கிடைச்சா அவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருப்பான். அந்த இடமே வெடிச்சு செதறிட்டு இருக்கும். ஹீக்குரு இல்லாம மத்த 4 பேர் மட்டும் அவங்க இதுவரைக்கும் எடுத்த ட்ரைனிங் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு வைல்டு பியர் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஆனா பட்டா அவளோட பிசிக்கல் பவரை பயன்படுத்தி தாக்க போற நேரத்துல டாக்ஸிக்கா தெரியத்தனமா அவளோட தண்டர் மேஜிக்கை பயன்படுத்தி அனபட்டாவை தாக்கிட்டு இருப்பா. அவ அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருக்க நேரத்துல ஹிட்டமுக்கி அவளை காப்பாத்ததுக்காக அந்த இடத்தை நோக்கி ஓடிட்டு இருப்பா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பியர் ஹிட்டமுக்கிய கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். ஹிக்கரு நாங்க இதுல ஜெயிக்க மாட்டோம் எங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு மெய்டனை பார்த்து கத்திட்டு இருக்க. மெய்டனா கத்துன அபாய சங்கு ஒளி அங்க இருக்கிற அதிகமான மான்ஸ்டரை அந்த இடத்தை நோக்கி வர வச்சிட்டு இருக்கும். அதை எல்லாமே வந்து அவங்கள கேப்சர் பண்ண வர்றதை பார்த்தோன்னே டாக்ஸிக்கோ அவளோட பவர்ஃபுல்லான பெர்சர்க்கான பவரை பயன்படுத்தி அந்த இடத்தையே செதறடிச்சிட்டு இருப்பா. கடைசியில டாக்ஸிக்கோ என்னமோ அவளோட ரேஜ பயன்படுத்தி இங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையுமே அவளோட ஃபயர் பவர் மூலமா தோக்கடிச்சிட்டா. இருந்தாலும் இதை வெற்றின்னு சொல்லிட்டு என்னால சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. 4 பேருமே கந்தல் கோலத்துல இருந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைமா ஹீக்குருவோட உதவியே இல்லாம ஜெயிச்சிருக்கோம். அதனால இதை நம்ம கொண்டாடியே தீரணும்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு பார்ட்டி வச்சு கொண்டாடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நடந்த பேட்டில்ல 3 மான்ஸ்டரை என்னோட ஒரே பவரால தூக்கி அடிச்சு நான் துவம்சம் பண்ணிட்டேன். கணக்கு படி பார்த்தனா இன்னைக்கு நான் தான் பெரிய கெத்து கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு டாக்ஸிக்கா ரொம்பவும் சந்தோஷத்தோட இருக்கிறத பார்த்தனா உண்மைதான். டாக்ஸிக்கா தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்கா. என்னால ஒரு மான்ஸ்டர் கூட தோக்கடிக்கவே முடியல. நான் ஒரு யூஸ்லெஸ்ஸா தான் இன்னைக்கு இருந்திருக்கேன்னு ஹிட்டமுக்கி சொன்னோன்னு இல்ல நீ சொல்றது தப்பு. நீ என்ன காப்பாத்த வரும்போதுதான் அந்த மாதிரி நடந்துச்சு. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நம்ம குரூப்லயே ஒன்னத்தையும் செய்யாம யூஸ்லெஸ்ஸா நம்ம மெய்டனா மாதிரி ஒரு ஹீலரை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ அழுதே அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் நம்ம கிட்ட பொரிய வர வச்சாலேன்னு சொல்லிட்டு டாக்ஸிக்கா மெய்டனாவை கலாய்ச்சிட்டு இருக்கு. யார் இந்த ஃபுட்டை உருவாக்குனான்னு சொல்லிட்டு ஈக்குரு கேட்கறத பார்த்தோன்னே நான் தான் உருவாக்குனேன். அது உனக்கு பிடிக்கலையா? இல்ல இது ரொம்பவும் டேஸ்டா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வேட்டையான அந்த வைல்டு பியரை பயன்படுத்தி தானே இதை நீ உருவாக்கி இருக்க. உண்மையிலேயே சொன்னா இந்த அளவுக்கு டேலண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல. என்னோட பெஸ்ட் கிச்சன் டெக்னிக்கை பயன்படுத்தி தான் இதை உருவாக்கி இருக்கேன்னு சொன்னோன்னே ஹிட்டமுக்கி ஒரு வைஃபா இருக்கிறதுக்கு தேவையான எல்லா ஸ்கில்லும் உனக்கு இருந்துட்டு இருக்கு. பாஸ் உங்களுக்கு எந்த மாதிரி கேர்ள் ஃபிரெண்ட் வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எனக்கு நல்ல விதமான ஃபுட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய வைஃப் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றத கேட்டோன்னே ஓகே கேர்ள்ஸ் நம்ம 3 பேர்ல யாரு நல்லா சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சு பார்க்குமோன்னு சொல்லிட்டு அனபாட்டா மெய்டனா டாக்ஸிக்கோ அந்த போட்டியில ஈடுபடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. அவங்க 3 பேருமே கிச்சனுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே நான் மாசக்கணக்கா சேர்த்து வச்சிருக்கேன் சாப்பாடுகளை எல்லாத்தையுமே இதுக்கு என்ன பண்ண போதோ ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ஹீக்குரு பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்கு. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நைஃபை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. அது நல்லா சாஃப்டான ஏதாச்சும் ஒண்ணுதான் நான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவ ஒரு கறியை எடுத்து சமைக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பா. அந்த 3 லூசுகளும் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நானே போய் டைரக்டா செக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் கதவு திறந்து பார்த்தனா மெய்டனா என்னன்னா சோயா சாஸ் எல்லாத்தையுமே பக்கெட்டோட எடுத்து கொட்டிட்டு இருப்பா. சோயா சாஸ இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில பக்கெட் நிறைய கொட்டி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த கண்டஸ்டன்ட பார்க்கறதுக்காக போயிட்டு இருப்பா. டாக்ஸிக்கா என்னன்னா ஃபயர் ஸ்ப்ரேயை பயன்படுத்தி சமையல் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டு இருப்பா. அனபாட்டா பெரிய சுத்தியில பயன்படுத்தி ரைஸ் கேக் செய்யறதுக்கு தயாராயிட்டு இருப்பா. அவங்களோட மேட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. பாஸ் 3 பொண்ணுங்களும் உங்களுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. இதை நினைச்ச நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க 3 பேரும் சமைச்சு அவங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்துட்டு இருக்கும். என்ன இவ்வளவு சீக்கிரத்துல கொள்ளதுக்கு நீங்க தயாராயிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹிட்டமுக்கியும் ஈக்குருவும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. இல்ல நான் இதை டேஸ்ட் பண்ணவே மாட்டேன். அதை பார்த்தாலே பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. அதனால நீங்க 3 பேருமே இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க சொன்னோன்னு அவன் சொன்ன மாதிரி அவங்க 3 பேரும் எடுத்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சாப்பாடு ரொம்ப கன்றாவியா இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களோட ட்ரெஸ்ஸே வெடிச்சு செதற அளவுக்கு ஒரு பஸ்டான எனர்ஜி அவங்களுக்கு உண்டாக்கிட்டு இருக்கும். நான் மாசக்கணக்கா சேர்த்து வச்ச இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இவ்வளவு சீக்கிரத்துல வேஸ்ட் பண்ணீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமா கிட்டமுக்கி நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஒரு அனிமலோட பாட்டை எடுத்து சமைச்சேன். அது ரொம்ப நைஸா இருந்துச்சு. அது அனிமலோட எந்த பாட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அது அனிமலோட சூச்சுன்னு சொன்னோன்னே என்னது அனிமலோட சூச்சுவா அதையா நான் என் வாயில எடுத்து சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு மெய்டனை பார்த்து அதிர்ச்சியில கத்திட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ
வீடியோல சந்திப்போம். பை.